ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் நாய்க்குள்ள வந்து தேனி இருந்துச்சு. அதை நாங்கள் இப்போ விரட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் தொண்டில் தீ வைக்கும்போது அது எப்படி பறந்து போகும்னு பாருங்கள். தேனி பாருங்க எப்படி பறந்து விடுத்துட்டு. இப்போ நாங்கள் வந்து அந்த கூடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சைடில் எடுத்து வைக்கிறோம். நான் எங்கள் அக்காவை எங்கள் அம்மாவை மட்டும். இப்போ வந்து நான் அந்த கட்டையை இருந்துச்சு, அதை வந்து அங்கே எடுத்து போடுறேன், ஒதுக்கி போடுறேன். நான் ஒதுக்கி போடுறது எடுத்து எங்கள் அக்கான்னா எங்கள் வீட்டில் கொய்யாக்கு மரம் இருக்குது, அது பக்கத்தில் போகும். எங்கள் அக்கா என்ன அம்மிக்கல் அங்கே சைடில் வச்சுருந்தோம், அதை எடுத்து ஒதுக்குறோம். என் தம்பி வந்து சைடில் இருந்த கம்பெல்லாம் தூக்கி வைக்கிறேங்கிற பேரில் தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தான். நடக்கிறியே ஓலை கொட்டாயா, நடக்கிறியே தவளை கொட்டாயா, நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படிச்சுட்டு வாட்டம்மா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மேக போல நான் படிக்கிறேன், நீ காஞ்சி என் மனசை உசுக்கிறியே, நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி. நீ மகுடத்தில் வைரக்கல்லு, நானும் மழை பெஞ்ச உப்புக்கல்லு, ஒன்னை தொடவும் விரல் படவும் ஒரு பொருத்தம் எனக்கு எது, நானும் தரமான தங்க கட்டி, நீயும் தரகத்தில் கெட்டி பெட்டி, என்ன அடைக்க காத்து கிடக்கு ஒன்னை போல அழுது, ஆசையா இருந்தா கூட மனம் அசையாது, ஆத்துல விழுந்தா கூட நிழல் நனையாது, உள்ளுக்குள் ஒன்று கிடக்கு ஒன்று சும்மா விடாது. உண்டான காயம் இங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன, பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காமல் சென்றேனே, இந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது, உந்தன் சோகம் என்னை தாங்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா,
சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அது உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே. இப்போ வந்து நாங்கள் பிச்சியை வந்து காம்பவுண்ட்லேருந்து படர்ந்து போக கயிறு கட்டி வைக்கிறோம். கெட்டக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த ஐடியா கிடச்சிச்சு. கல்லை கட்டி போடலான்னு பார்த்தா ஆனாலும் அந்த கல் வந்து கீழே விழுந்துடுச்சு. காம்பவுண்டுக்கு வெளியே கொஞ்சம் மரம் இருந்துச்சு, அதில் எங்கள் அக்கா கட்டி விட்டா. இப்போ வெற்றிகரமாக நம்ம தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys.